பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நாம் எந்த மனநிலையில் நாம் வேலைக்கு போகிறோம், எந்த மனநிலையில் நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்னு வேதம் சொல்லுது அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். முக்காவாசி 99.9% பேர் கூட வேலைக்கு போகும்போது இன்னைக்கு வேலைக்கு போகணும், வேலைக்கு போனால் தான் நமக்கு காசு வரும் அப்படின்னு சொல்லி காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் வேலைக்கு போகிறாங்க. காசு சம்பாதிக்கணும்னு வேலைக்கு போகும்போது அந்த வேலை அவங்களுக்கு கடினமாக இருக்கிறது. அதனால் ரொம்ப கடினப்பட்ட மனநிலையோடு தான், கஷ்டமான மனநிலையோடு தான் காலையில் அவங்க ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போகிறாங்க. ஆனால் பைபிள் எந்த மனநிலையில் நாம் வேலைக்கு போகணும்னு சொல்லுது அப்படின்னா, நாம் எல்லாருக்கும் காசு தேவை, நம்ம குடும்பத்தை நடத்த எல்லாருக்குமே காசு தேவை, அது ப்ரையாரிட்டி தான். ஆனால் காசு சம்பாதிக்கிறதுக்காக வேலைக்கு போகும் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லலை. வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. வேலையை கர்த்தர் தான் ஏற்படுத்தினார் என்றும் வேதம் நமக்கு சொல்லி கொடுக்குது. ஆனால் பணம் சம்பாதிக்கணுன்ற நோக்கத்துக்காக வேலைக்கு போ அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லலை. அப்போது என்ன நோக்கத்துக்காக நாம் வேலைக்கு போகணும் அப்படின்னா, வேதம் அதை எப்படி சொல்லுதுன்னா, நமக்கு வேலைக்கு போகும்போது அங்கே நாம் நம்முடைய டேலண்ட்டை, நம்முடைய பொட்டென்ஷியலை, கடவுள் நமக்கு கொடுத்த கிஃப்ட்ஸை பயன்படுத்தும்படியாகத்தான் நாம் வேலைக்கு போகணும்னு வேதம் நமக்கு சொல்லுது. கடவுள் நாம் பிறக்கும்போது நமக்கு டேலண்ட்டு, பொட்டென்ஷியல் அண்ட் கிஃப்ட்ஸ், அதாவது தாளந்து, திறமை, ஈவு, இந்த மூணையும் கொடுத்து தான் இந்த உலகத்தில் அவர் நம்மை பிறப்பித்தார். நிறைய பேருக்கு என்னென்னா, யோபுவோட வசனம் யோபு 1:21 ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, வெறும் கையாக வந்தேன், நான் வெறும் கையாக போகிறேன் அப்படின்றது தான் நிறையா கிறிஸ்தவங்களுக்கு சொல்கிற ஒரு மந்திரம் மாதிரி. அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்ச தங்க வசனம்னு கூட சொல்லலாம். ஆனால் நம்ம வெறும் கையாக கடவுளிடமிருந்து வந்தோமா? நம்ம பிறந்தப்போ நிர்வாணமாக ஒன்றுமே இல்லாமல் வெறும் கையாக வந்தோமா? நம்ம கடவுளால் படைக்கப்பட்டுமா? இல்லை. கடவுள் இந்த பூமியில் கர்த்தர் நம்மளை படைச்சப்போ டேலண்ட்டோட, பொட்டென்ஷியலோட, கிஃப்ட்ஸோடு தான் படைத்தார். நமக்கு டேலண்ட்டு, பொட்டென்ஷியல் அண்டு கிஃப்ட்ஸை கொடுத்து தான் அனுப்பியிருக்கிறார் இங்கே இந்த பூமிக்கு. அதாவது தாளந்து, திறமை, அப்புறம் ஈவு, அதான் தமிழில் சொல்கிறேன். இந்த மூணையும் கொடுத்து தான் நமக்கு அனுப்பியிருக்கார். அதனால் நம்ம வெறும் கையாக வரல. யோபு சொல்கிறபடி அவன் ஸ்டேட்மெண்ட்டே ராங், அது தப்பு. வேதத்தை ஆஸ் இட் இஸ் ஒவ்வொரு வசனத்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா கடவுள் நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங், த ஸ்பிரிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்னு ஒன்று கொடுத்துருக்கு. புரிதலை நமக்கு கொடுத்துருக்கிறார், புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியை கொடுத்துருக்கிறார். அப்போது கர்த்தர் நம்மளை படைச்சப்போ வெறும் கையாக, நிர்வாணியாக நம்மளை அனுப்பலை. நம்ம இந்த பூமியிலேருந்து நம்ம போகும்போது நம்ம வெறும் கையாக போகலை. நம்ம திறமைகளை, நம்முடைய டேலண்ட்டை, நம்முடைய கிஃப்ட்ஸை இந்த உலகத்தில் பயன்படுத்திட்டு தான் நம்ம போகிறோம் பரலோகத்துக்கு. வெறும் கையாக போகல பரலோகத்துக்கு. நாம் எல்லாவற்றையும், அவர் கொடுத்த எல்லாத்தையும் பயன்படுத்தி பிறகு நாம் அவரிடத்துல நாம் போய் சேருகிறோம். அலெக்சாண்டர் சொல்கிறான், மாவீரன் அலெக்சாண்டர், நான் வெறும் கையாக தான் வந்தேன். அவனும் இதை தான் சொல்கிறான். போகக்குள்ளே இந்த ஜனங்கள்லாம் புரிஞ்சுக்கணும், அதனால் என் சவப்பட்டியில் 2 ஓட்டையை போட்டு 2 கையும் வெளியே தெரிகிற மாதிரி, எதையும் எடுத்துன்னு வரல, எதையும் கொண்டு போகலை அப்படின்றத இந்த மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி 2 கையும் வெளியே தெரிகிற மாதிரி அவள் சவப்பட்டியில் வச்சு அனுப்புனாங்களாம். ஆனால் நாம் தெரிஞ்சுக்கணும், கடவுள் நமக்கு இந்த பூமியில் பிறப்பித்த போது தாளந்துகளை, திறமைகளை, கிஃப்ட்ஸை கொடுத்து அனுப்பியிருக்கிறார். ஏன்னா
அதை இந்த பூமியில் நாம் பயன்படுத்தும்படியாக, நாம் யாரும் நிர்வாணமாக எதுவுமே எடுத்துன்னு வராமல் இல்லை, இந்த மூணையும் நம்ம எடுத்துகிட்டு வந்து இந்த பூமியை மேம்பட, இந்த பூமி இன்னும் நன்றாக இருக்க, இன்னும் நல்லா இருக்க நாம் பயன்படும்படியாக தேவன் நமக்கு இந்த டேலண்ட்டை, பொட்டென்ஷியலை, கிஃப்ட்ஸை நமக்கு கொடுத்து அனுப்பியிருக்கிறார். இந்த பூமியின் வாழ்நாட்களில் நாம் இவைகளை பயன்படுத்தி தேவனை மகிமைப்படுத்தி வாழ்ந்து நாம் பரலோகத்துக்கு அதுக்குரிய கிரியைகளை நாம் இந்த பூமியில் அதை பயன்படுத்தி நாம் செயல்பட்டோம்ல, அந்த செயல்களை நம்ம பரலோகத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஏன்னா இந்த நம்ம ஓமையிலே வாசிக்கிறோம், ஒருத்தருக்கு 1 தாலந்து, இன்னொருத்தருக்கு 2 தாலந்து, இன்னொருத்தருக்கு 5 தாலந்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் திரும்பி வந்து இப்போ கேட்குறாரு, நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு. அப்போது நமக்கு கடவுள் நமக்கு இந்த பூமியில் வரும்போது, அதாவது உண்டாக்கப்பட்ட போது நமக்கு தாளந்து, திறமை, ஈவுகள், கிஃப்ட்ஸு கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு. இதை பயன்படுத்தி நம்ம வாழவும் அதுக்குரிய கணக்காக தேவன் வந்து பரலோகத்தில் நமக்கு கேட்பார். அதனால் நம்ம வந்து வெறும் கையாக போகிறவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. அப்போது இந்த தாளந்து, இந்த பொட்டென்ஷியல், இந்த கிஃப்ட்ஸ், இந்த 3 காரியம் இல்லையா, டேலண்ட்டு, பொட்டென்ஷியல் அண்ட் கிஃப்ட்ஸ், அதாவது தாளந்து, திறமை, ஈவு, இந்த 3ஐயும் நம்ம இந்த பூமியில் பயன்படுத்தணும். அதுதான் கடவுள் நமக்கு வேலை கொடுக்குறாரு. நம்ம வேலைக்கு போகும்போது நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்காக நம்ம போல, கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற தாளந்துகளை, திறமைகளை, கிஃப்ட்ஸை அந்த வேலையில் நம்ம பயன்படுத்துவதற்காக தான் தேவன் நமக்கு வேலையை கொடுக்குறார். அப்போது நம்ம பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தோடு போகிறதுனால தான் நிறைய டைமு நம்ம சம்பாதிக்கிற பணம் பத்த மாட்டேங்குது, இல்லை நமக்கு பணம் சரியாக வரல, எனக்கு சரியான ப்ரமோஷன் வரல, எனக்கு வேலையில் உயர்வு வரல, எனக்கு நல்ல ஊதியம் வரல அப்படின்ற நிறைய கம்ப்ளைண்ட் வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, நாம் பணம் சம்பாதிக்கணுன்ற நோக்கத்தோடு போகிற ஒழிய நம்முடைய டேலண்ட்டு, நம்முடைய பொட்டென்ஷியலு, நம்முடைய கிஃப்ட்ஸை அங்கே பயன்படுத்துறதுக்காக தான் தேவன் நமக்கு வேலை கொடுத்துருக்கிறாரு. அதை ஃபுல்லஸ்ட்டாக நம்ம வேலையில் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோடு நம்ம போவோம் அப்படின்னா, நிச்சயமாக நாம் இவைகளை நாம் பயன்படுத்தும் போது நாம் அந்த வேலையில் நம்ம நம்பர் 1 தான் இருப்போம். இப்படி நம்ம டேலண்ட்டை, நம்முடைய பொட்டென்ஷியலை, நம்முடைய கிஃப்ட்ஸை நம்ம வேலைகளில் பயன்படுத்தும் போது அங்கே இருக்கிற முதலாளியே நம்மளை கூப்பிட்டு நமக்கு நிறைய சம்பளங்களை கொடுப்பாங்க. அதுதான் வந்து வேதத்தோட அடிப்படை. இதுக்காகத்தான் நம்ம போகிறோம். அவங்க ப்ரமோஷன் கொடுக்கலனாலும், அவங்க அதெல்லாம் தரலனாலும் கூட கடவுள் நம்மளை பார்க்குறாரு. நம்ம எந்த மனநிலையோடு நம்ம வேலை செய்கிறோம், வேலைக்கு போகிறோம், அங்கே வேலை செய்கிறோன்றத கடவுள் பார்த்து நமக்கு முதலாளியே கொடுக்கலனாலும் கூட கர்த்தர் நமக்கு ஏதாவது ஒரு வழியில் அவைகளை நமக்கு சந்திப்பார். அதனால் நம்ம வேலைக்கு போகக்கூடிய ஆட்டிடியூட் என்னென்னா, பணம் சம்பாதிக்கிறதுக்கு இல்லை, நம்ம டேலண்ட்டை, நம்முடைய ஈவுகளை, நம்முடைய பொட்டென்ஷியலை பயன்படுத்துறதுக்கு தான் நாம் வேலைக்கு போகிறோம். அப்படி நாம் பயன்படுத்துவோம்னா நம்ம வாழ்க்கையில் ரொம்ப சீக்கிரமாக மேலே வந்துடுவோம், நம்ம வாழ்க்கையில் உயர்வோம். ஏன் இந்த டேலண்ட்டு, பொட்டென்ஷியலை, கிஃப்ட்ஸை ஏன் நம்ம வேலையில் பயன்படுத்தணும் அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கர்த்தருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும்னு வேதம் நமக்கு சொல்லுது. ஏன் கர்த்தருக்கு எப்படி பிரயோஜனமாக இருக்கும்? நம்ம கிஃப்ட்ஸை, கடவுள் நமக்கு கொடுத்த தாளந்துகளை, பொட்டென்ஷியலை, கிஃப்ட்ஸை நம்ம பயன்படுத்தும் போது கர்த்தருக்கு எப்படி பிரயோஜனமாக இருக்கும்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சைனா மாதிரி நாட்டிலெல்லாம் நம்ம சுவிசேஷம் சொல்லவே முடியாது. கிறிஸ்தவர்கள் போய் ரோட்டில் நின்று சுவிசேஷம் சொல்ல முடியாது, எடுத்து தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. ஆனால் அங்கெல்லாம் எப்படி நம்ம சுவிசேஷம் சொல்கிறது யோசிச்சு பாருங்கள். சொல்ல முடியும். எப்படின்னா, ஒரு வேலையை எடுத்தோம்னா, ஒரு வேலைக்கு போகிறோம்னா அங்கே நாம்
அங்கே நண்பர்களாக அங்கே இருக்கிற மக்களோடு நாம் பழகுவோம், அங்கே வேலை செய்கிற இடத்துல பழகுவோம். சில இடங்களில் 10 பேர் இருப்பாங்க, சில கம்பெனியில் 2000-3000 பேர் கூட இருப்பாங்க. ஐடி கம்பெனிலாம் பெரிய பெரிய கம்பெனிலாம் இருக்குது இல்லையா? அப்போது அந்த மக்களோடு நாம் பழகுவோம். அப்படி பழகும்போது நாம் அந்த வேலையில் நம்முடைய டேலண்ட்ஸை, நம்முடைய கிஃப்ட்ஸை, நம்முடைய பொட்டென்ஷியலை நம்ம பயன்படுத்தும் போது எல்லாருடைய பார்வையும் நம்ம மேலே இருக்கும். ஏன்னா நம்ம கடவுள் நமக்கு கொடுத்த கிஃப்ட்ஸை, பொட்டென்ஷியலை நம்ம பயன்படுத்துகிறோம் அந்த இடத்துல. அப்படின்னக்குள்ள நாம் அங்கே சிறந்து நாம் அங்கே விளங்குவோம். எல்லாருடைய பார்வையும் நம்ம மேலே படும்போது அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். இவங்க கடவுளை ஆராதிக்கிறாங்க, இவங்க கடவுளை வேண்டுறாங்க, இவங்களுடைய கிஃப்ட்ஸு, இவங்களுடைய டேலண்ட், பொட்டென்ஷியல் எல்லாமே வெளிப்படுது. அப்போது அவங்களே வந்து நம்ம கடவுளை பற்றி அவர்கள் கேட்பாங்க. நீ எப்படி ஜெபம் பண்ணுற, நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்பாங்க. இது காஸ்பல் ப்ரீச் பண்ணுறதுக்கே அங்கே உதவியாக இருக்கும். அதனால் நம்ம வேலைக்கு போகும்போது டேலண்ட்டு, பொட்டென்ஷியலு, நம்முடைய கிஃப்ட்ஸை பயன்படுத்தும் நோக்கத்தோடு நம்ம போவோம்னா அந்த வேலையில் நாம் சிறந்து விளங்குவோம். அதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு யோசேப்பு தான். யோசேப்பு ஒரு அடிமையாக எகிப்தில் விற்கப்படுறான். ஒரு போத்திபாரோடைய அரண்மனையில், ஒரு மிலிட்ரி ஆஃபீஸரோட அரண்மனையில் விற்கப்படுறான் அடிமையாக. அவன் சகோதரர்களே அவனை கொண்டு போய் அடிமையாக விற்கிறாங்க. அடிமையாக விற்கிறாங்கன்னா நல்லா தெரிஞ்சுங்க, சட்டையை எல்லாமே ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு பார்ப்பாங்க. அவனுக்கு ஏதாவது வியாதி இருக்குதா, அவனுக்கு ஏதாவது உடம்புல காயங்கள் இருக்குதா, இவனை வாங்கலாமா வாங்கக்கூடாதான்னு எல்லா ஆடைகளையும் கழட்டிட்டு பார்த்துட்டு தான் வாங்குவாங்க. அப்போது அப்படி தான் யோசேப்பு அங்கே போத்திபாரோடைய அரண்மனையில், மிலிட்ரி ஆஃபீஸரோட அரண்மனையில் அவன் விற்கப்படுகிறான். பாருங்கள், அவனுக்கு சொந்தமாக உடை கிடையாது. ஏன்னா எல்லாத்தையும் கழட்டிட்டு பார்த்து அவங்களுடைய அடிமையின் உடையை தான் அவனுக்கு போட்டான். அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் அவன் தன் சொந்த நாட்டிலேருந்து எகிப்துக்கு அவன் போகிறான். அங்கே போத்திபாரோட அரண்மனையில் சாதாரணமான ஒரு வேலையில் இருக்கிறான். ஆனால் அங்கே பாருங்கள், அங்கே அவன் அடிமையாக போனாலும் அவன் அங்கே அடிமையாக வேலை செய்யலை. அவன் அங்கே தன்னுடைய திறமையை அங்கே வெளிப்படுத்துகிறான். அங்கே இருக்கிற போத்திமாருக்கு புரியுது, அங்கே இருக்கிற மிலிட்ரி ஆஃபீஸருக்கு புரியுது, இவன் திறமசாலி, இவன் அறிவாளி அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்கே அவனோட பொறுப்பை, மேனேஜர் என்ற பொறுப்பை அவனுக்கு கொடுக்குறான். எல்லாத்துக்கான ஒரு பொறுப்பை கொடுக்குறான். அவன் வெறும் அடிமை, சரியாக ஸ்கூலுக்கு கூட போகலை. ஆனால் கடவுள் கொடுத்த தாளந்த, திறமையை, ஈவுகளை அவன் அங்கே பயன்படுத்துவதனால அந்த வீட்டில் அவன் ஒரு பெரிய ஸ்தானத்தில் வந்து நிற்கிறான். அவன் மேலே தப்பான ஒரு புகார் கொடுக்கப்பட்ட பிறகு அவனை கொண்டு போய் ஜெயிலில் போடுறாங்க. செய்யாத தப்புக்கு அவனை ஜெயிலில் போடுறாங்க. மற்றவங்களாக இருந்தால் செய்யாத தப்புக்கு என்ன ஜெயிலில் போட்டாங்க அப்படின்னு புலம்பி அழுது கதறுவாங்க. ஆனால் அந்த ஜெயிலில் கூட அவன் ஒரு கைதியாக இல்லாமல் அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு கணக்கு எழுதுறது, போகிறது எல்லாத்துக்கும் அவன் உதவி செய்கிறான். இவன் திறமையை பார்த்து ஜெயிலையே இவனுக்கு எல்லா சலுகைகளும் கொடுத்துருந்தாங்க. இவனுக்கு விசேஷித்த ஆவி இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்களே புரிந்து கொள்கிறாங்க. அப்போது அவன் அங்கே திறமையை சும்மா ஜெயிலில் கம்பிக்குள்ளே இருந்திருக்கலாம், ஆனாலும் ஜெயிலில் அவன் தன்னுடைய திறமையை அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறான். அப்புறம் பாருங்கள், அவனுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் இருந்தது, கனவுகளை வியாக்கியானம் பண்ணுற கிஃப்ட். அதுதான் நான் சொல்கிறேன், கடவுள் நமக்கு திறமையை கொடுத்துருக்கிறாரு, தாளந்துகளை கொடுத்துருக்கிறாரு, கிஃப்ட்ஸுகளை. இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம்னா கடவுள் நம்ம உயர்ந்த ஸ்தானத்துக்கு நம்மளை கொண்டு போவார். இதுதான் வேதத்தோட சத்தியம். இது யோசேப்பே சாட்சி. ஜெயிலில் இருக்கிறான், இத்தனைக்கும் ரேப் அக்யூஸ்டாக அவன் இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு ஒரு இதில் இருக்கிற அவன் ஒரு நாள் ராஜாவுக்கு உணவு பரிமாறுகிறவராக அவங்களுக்கு கனவை வியாக்கியானம் பண்ணுறான். அவன் கடவுள் கொடுத்த கிஃப்ட்ஸை அங்கே பயன்படுத்துகிறான். சும்மா இருந்திருக்கலாம், நாமளே வந்து ஜெயிலில் வந்துட்டோம், அதுவும் தப்பான ஒரு அக்யூசேஷனுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவன் அமைதியாக இருந்திருக்கலாம். இல்லை, கடவுள் கொடுத்த கிஃப்டை அவன் பயன்படுத்துகிறான். அந்த உணவு பரிமாறுகிறவர்கள் அங்கே போகிறாங்க ராஜா கிட்ட. பிறகு ஒரு கொஞ்சம் காலம் கடந்து அவங்க எல்லாம் மறந்துடுறாங்க. ஆனால் ஒரு நாள் ராஜா கனவு காண்றாரு. அப்போது யாராலையும் கனவு பதில் சொல்ல முடியல.
அப்போது அங்கே இருக்க அவன் சொல்கிறான், ஜெயிலில் இருந்தப்போ யோசப்புன்னு ஒருத்தன் இருந்தான், அவனுக்கு கடவுளுடைய கிஃப்ட் இருக்குது, அவன் கரெக்டாக கனவுக்கு வியாக்கானம் சொல்லுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ராத்திரி இவன் ஒரு என்ன சொல்கிறது, ரேப் அக்யூஸ்டாக ஜெயிலில் இருக்கான். ஃபால்ஸ் அக்யூசேஷன் தான். ஆனால் பாருங்கள், அடுத்த நாள் இவன் ஜெயிலில் தூங்கிட்டு இருக்கான். தெரியல கடவுள் எப்படி இவனை உயர்த்துவாருன்னு தெரியல. ஆனால் கடவுள் தனக்கு கொடுத்த திறமையை ஜெயிலானாலும் அங்கே அவன் பயன்படுத்துகிறான், தாளந்துகளை அங்கே பயன்படுத்துகிறான், கிஃப்ட்ஸை அங்கே பயன்படுத்துகிறான். அன்னைக்கு ராத்திரி அங்கே படுத்துனுக்கிறான். ஆனால் அவனுக்கே தெரியாது அடுத்த நாள் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் போய் உட்கார போகிறான் அப்படின்றது. அதாவது அந்த தேசத்தோட பிரைம் மினிஸ்டர் ஆக போகிறான் அப்படின்றது அவனுக்கு தெரியாது. படுத்து கொண்டு இருக்கிறான். ராஜா கனவு வருகிறது, இவனை கூட்டின்னு வர சொல்கிறாங்க. இவன் ராத்திரி ஜெயிலில் படுத்து நல்லா தூங்கியிருந்தவனை காலைல 5 மணிக்கு 5:30 மணிக்கெல்லாம் எழுப்பி குளிப்பாட்டி ராஜாவின் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாங்க. ராஜாவோட கனவுக்கு இவன் பதில் சொல்லுகிறான். ராஜா சொல்கிறாரு, இனிமேல் நீ என் நாட்டுக்கு நீ தான் பிரைம் மினிஸ்டர், நான் பேச்சளவில் தான் இனிமேல் ராஜா, இந்த நாட்டுக்கு நீ தான் ராஜா, இந்த நாட்டில் எவனும் கையை காலை ஆட்டுறதா இருந்தால் கூட உன்னை கேட்டுட்டு தான் ஆட்டணும் அப்படின்னு ஒரு சட்டமே போட்டு தனக்கு இணையாக அவனை கொண்டு வந்து நிறுத்தான். பேரளவில் தான் நான் ராஜா, நீ தான் இந்த தேசத்துக்கு ராஜா அப்படி. ஆம் பிரியமான சகோதரனை சகோதரிய, கடவுள் உனக்கு இன்பார்ன் டேலண்ட் கொடுத்துருக்கிறாரு, உனக்குள்ள கிரியேட்டிவிட்டி கொடுத்துருக்கிறாரு, உனக்குள்ள பொட்டென்ஷியல் கொடுத்துருக்கிறாரு, உனக்குள்ள கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்கிறாரு. அதை நீ ஐடென்டிஃபை பண்ணி அதை புரிந்து கொண்டு அதை நீ செயல்படுத்துவேன்னா வாழ்க்கை நீ மிகப்பெரிய ஹைட்டுக்கு கண்டிப்பாக போவ. பணம்ன்றது நோக்கம் இல்லை வேலைக்கு போகிறது. நம்ம கிஃப்ட்ஸை, நம்ம கடவுள் கொடுத்த கிஃப்ட்ஸை, டேலண்ட்டை, பொட்டென்ஷியலை நம்ம பயன்படுத்துறதுக்கு தான் வேலைக்கு போகிறோம். கண்டிப்பாக இவைகளை பயன்படுத்தும் போது நாம் நினச்சதை விட பெரிய உயரங்களுக்கு போவோம். பெரிய உயரங்களில் நமக்கு பெரிய வருமானங்களை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி இந்த உரையை நான் இந்த பிரசங்கத்தை முடிக்க விரும்புகிறேன். உண்மையாக நடந்த சம்பவம். அமெரிக்காவில் ஒருத்தர் இருந்தாராம். அவருடைய ஊருக்கு ஒரு ஏரோப்ளேன் செய்கிற கம்பெனி வந்துதான், ஏரோநாட்டிக் கம்பெனி வந்துச்சான். அப்போ இவருக்கு ஒரு ஆசை, இந்த ஏரோநாட்டிக் கம்பெனியில், இந்த ஏரோப்ளேன் செய்கிற கம்பெனியில் நம்ம போய் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனிக்கு போய் வேலை கேட்டாராம். எனக்கு இங்கே ஒரு வேலை கொடுங்க, எனக்கு இங்கே வேலை செய்ய எனக்கு ரொம்ப பிரியமாக இருக்குது, எனக்கு கொடுங்க, நான் நல்லா வேலை செய்வேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போது அங்கே இருக்கிற மேனேஜர் சொன்னாராம், நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னுக்குள்ளே ஒரு படிப்பை சொன்னாராம். உன் படிப்புலாம் பத்தாது, இதுக்குள்ளே நீ சரியாகவே படிக்கலை, இங்கெல்லாம் உனக்கு வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பி வச்சுட்டாங்களாம். இவர் ஒவ்வொரு நாளும் அந்த கம்பெனி வெளியில் நின்று அந்த கம்பெனியை வேடிக்கை பார்ப்பாராம். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம இந்த கம்பெனிக்குள்ளே போய் வேலை செய்ய மாட்டோமா, கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் போய் வேலை செய்வோம் அப்படின்ற எண்ணத்தோடு அந்த கம்பெனியை ஒவ்வொரு நாளும் காலையில் அந்த கம்பெனியை பார்த்துட்டு போவாராம். ஒரு 2 வாரம் கழித்து மறுபடியும் அந்த கம்பெனிக்கு போய் மறுபடியும் வேலை கேட்டாராம். எனக்கு எந்தாவது ஒரு வேலை இருந்தால் கொடுங்க, நான் எந்த வேலையாக இருந்தாலும் நான் செய்வேன் அப்படின்னாராம். அவங்க மேனேஜர் சொன்னாராம், முதல்ல சொன்னேன்னப்பா, உனக்கு அந்த அளவுக்கு படிப்பு இல்லை இதில் வேலை செய்கிற அளவுக்கு, அதனால் இங்கே உனக்கு வேலை இல்லை, முதலே நான் சொல்லிட்டேன் அப்படின்னாராம். அதுக்கு இவர் சொன்னாராம், எனக்கு சம்பளமே வேணாம், நான் வேலை செய்கிறேன் அப்படின்னாராம். உண்மையாக நடந்த சம்பவம் இது. எனக்கு சம்பளமே வேணாம், நான் வேலை செய்கிறேன் அப்படின்னாராம். அப்போ அந்த மேனேஜருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சான். அங்கே இருக்கிற மேனேஜருக்கு, என்ன சம்பளமே இல்லாமல் வேலை செய்ய போறியா? ஆமாம், எனக்கு நீங்கள் சம்பளமே தர தேவையில்ல, நான் இங்கே வேலை செய்ய போகிறேன், எனக்கு விருப்பமாக இருக்குது அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மேனேஜர் என்ன பண்ணாராம், சரி சம்பளமே வேணான்றாரு, ஏதாவது ஒரு வேலையை போட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தரையெல்லாம் பெருக்கிட்டு ஃபுல்லாக அந்த ஃபுல்லாக இருக்கிற அந்த கம்பெனியில் இருக்கிற எல்லா இடங்களும் நல்லா பெருக்கிட்டு தண்ணி போட்டு மாப் பண்ணோம் அப்படின்ற வேலையை கொடுத்தாராம். இவர் அன்னாடம் போய் அந்த இதெல்லாம் மாப் பண்ணி தொடச்சி மாப் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி அந்த கம்பெனியை சுத்தமாக வைப்பாராம். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கரெக்டாக
கரெக்டாக வேலை செஞ்சுட்டு அவர் 6 மணிக்கு சொல்லிட்டு போவாராம், வேலை முடிஞ்சிச்சிங்க நான் போட்டுமா அப்படின்னு கேட்டாராம். நீங்கள் போகலாம் அப்படின்னு வாங்கலாம். அவர் போயிட்டாராம். இப்படியே அன்னாடம் வந்து அவர் வேலை செஞ்சாராம். சம்பளமே இல்லாமல் ஒரு 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 ரெண்டு மாதமாக இன்னும் சம்பளமே இல்லாமல் வந்து வேலை செஞ்சாராம். திடீர்னு ஒரு நாள் அவர் போய் அந்த மேனேஜர்கிட்ட போய் சொன்னாராம், இந்த மாதிரி ஊரில் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் எனக்கு ஒரு 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 மாதம் லீவ் வேணும், 10 நாள் லீவ் வேணும்னு கேட்டாராம். அதுக்கு அந்த மேனேஜர் சொன்னாராம், நான் உங்களுக்கு சம்பளமே கொடுக்கறதில்ல, எதுக்கு வந்து லீவ் லெட்டர்லாம் கொடுக்குற, லீவ்லாம் வந்து சொல்கிற, நீ வந்து நீயாவே போயிடலாம், போயிட்டு வா அப்படின்னாராம். இவரும் ஊருக்கு போயிட்டாராம். ஒரு 10 நாள் ஆனவுடனே அந்த ஊரில் அவங்க அம்மாவை போய் பார்த்துட்டு 10 நாள் அந்த ஊர்லேருந்து ஃபோன் பண்ணாராம். அந்த மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி சொன்னாராம், இந்த மாதிரி அம்மாவுக்கு இன்னும் கொஞ்சம் உடம்பு முடியாமல் தான் இருக்கிறாங்க, நான் 10 நாள் லீவ் சொன்னேன், இன்னும் எனக்கு 1 மாதம் லீவ் வேணும், எனக்கு லீவ் கொடுங்க அப்படின்னு ஃபோனில் கேட்டாராம். அதுக்கு அவர் சொன்னாராம், நாங்கள் உங்களுக்கு சம்பளமே கொடுக்கல, அப்புறம் நீ என்னத்துக்கு இதெல்லாம் வந்து இங்கே சொல்கிற, நீ பாட்டுக்குன்னு இருந்துக்கலாம், அதனால் நீ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னாராம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்க அம்மாவை கவனிச்சிட்டு இருந்தாராம். திடீர்னு அந்த ஒரு மாதம் கழித்து அந்த கம்பெனிலேருந்து, அந்த ஏரோநாட்டிக் கம்பெனிலேருந்து இவருக்கு ஃபோன் பண்ணாங்களாம், தயவு செஞ்சு சீக்கிரமாக வந்து இந்த வேலையில் வந்து சேர்ந்துக்கோ, நான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறேன், நீ வந்து சேர்ந்துக்கோ அப்படின்னாங்களாம். இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சான், என்னடா இது இவ்வளோ காலம் சம்பளம் இல்லை, இப்போது சம்பளம் கொடுக்குறேன்னு அவங்களே கூப்பிடுறாங்க, சீக்கிரமாக வான்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் அவங்க அம்மா நல்லான பிறகு கம்பெனிக்கு திரும்பி வந்தாராம். அப்படி திரும்பி வந்த பிறகு அவங்க சொன்னாங்களாம், உங்களுக்கு வேலை கொடுக்குறோம், உங்களுக்கு சம்பளமும் கொடுக்குறோம், நீங்கள் வந்து சேர்ந்துக்கோ அப்படின்னாங்களாம். இவருக்கு ஆச்சரியமாக இருந்ததா, ஏன் அப்படின்னாங்களாம். அப்போது அவங்க சொன்னாங்களாம், நீ வேலையை விட்டுட்டு போயிட்ட, ஆனால் இங்கே ஏரோப்ளேன்லாம் முடுக்கிறாங்க, இன்ஜின் முடுக்கிறவங்க எல்லாருமே அவங்க முடுக்கி கொண்டு இருக்கும்போது அந்த ஏதாவது ஸ்பேனர்னா உன்கிட்ட கேட்டு தான் அவங்க வாங்கி முடுக்கிறாங்க, ஏன்னா நீ அங்கே மாப் பண்ணக்குள்ள அவங்க நம்பர் சொல்கிறாங்க, எடுத்து நீ கொடுக்குற, இதை கொடுன்னா இதை எடுத்து கொடுக்குற, அதை எடுத்து கொடுன்னா அதை எடுத்து கொடுக்குற. அது காலங்கள் ஓடும்போது சும்மா கையை நீட்டினாலே எந்த ஸ்பேனர் தேவைப்படுது, எந்த நட்டு தேவைப்படுது, எந்த விங்கு தேவைப்படுது, என்ன பொருள் தேவைப்படுதுன்னு அவங்க கேட்காமலேயே நீயே எடுத்து கொடுக்குற. அந்த மாதிரி நீ இல்லைன்றது அங்கே அவங்களுக்கு தெரியுது, வேலை செய்யறதுக்கு உன்னை விட திறமையான ஆள் யாரும் இல்லை, அதனால நீ வந்து சேர்ந்துக்கோ அப்படின்னாங்க. பாருங்க, அவரு சம்பளத்துக்காக போல தன்னுடைய திறமைய அங்க காண்பிக்கிறாரு. சம்பளம் கூட வாங்கல. பாருங்க, அவருக்கு அவங்களே வேலை கொடுக்குறாங்க. பிறகு அவரு ஒரு பெரிய ஏரோநாட்டிக்கல் கம்பெனியை வச்சு உலகத்துல லீடிங் ஏரோநாட்டிக் கம்பெனியோட எம்டியாக, ஓனராக, முதலாளியாக இன்னைக்கு அவர் இருக்கிறார். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, சரியான மனநிலையோடு நம்ம வேலைக்கு போகணும். பணம் சம்பாதிக்கணுன்ற நோக்கம் இல்லை, அந்த மனநிலை இல்லை. பணம் தேவை, முக்கியமாக தேவை, அவசியமாக தேவை. ஆனால் எந்த மனநிலையில் நம்ம வேலைக்கு போகணும்னா, இன்னைக்கு நான் வேலைக்கு போகிறேன், இன்னைக்கு என்னுடைய கடவுள் எனக்கு கொடுத்த திறமைய, எனக்கு கொடுத்த தாளந்த கிஃப்ட்ஸை நான் இன்னைக்கு பயன்படுத்த போகிறேன், கிரியேட்டிவிட்டியை பயன்படுத்த போகிறேன் அப்படின்ற நோக்கத்தோடு நம்ம போகணுன்னா ரொம்ப விரும்பி சந்தோஷமாக போவோம். அங்கே போகணுன்னா நம்முடைய வேலைகளே வித்தியாசமாக இருக்கும். மற்றவருடைய பார்வையில் நாம் தனித்து தெரிவோம், வித்தியாசமுள்ள மனிதர்களாக நாம் தெரிவோம். கடவுள் நம்மளை அந்த வேலையில் நம்மளை உயர்த்துவார். நாளைக்கு நீங்கள் போகிற அந்த கம்பெனியை, வேலைக்கு போகிற அந்த கம்பெனியை, நாளைக்கு கம்பெனிக்கு நீங்கள் முதலாளியாக கூட கர்த்தர் அங்கே உட்கார வைப்பார். நாம் சரியான மனநிலையோட வேலைக்கு போகிறவர்களாக நாம் இருக்கணும். அதுதான் இன்றைய செய்தி. Praise the Lord. God bless you.